என் பேர் ஜெய் கவிதா. பார்ட் நம்பர் வந்து 100ல் எங்கள் சூப்பர்வைசர் முருகன் சார் நம்பர் 11 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு டைம் நமக்கு ஃபார்ம் ஸ்பெஷல் கேம்ப் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் வாங்கும் போது நாங்கள் வந்து முன்னாடி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டில் வந்து நாங்கள் வந்து 18லேருந்து 25 தேதி வரைக்கும் நாங்கள் வந்து ஃபார்ம்ஸ் வந்து வாங்குகிறோன்றதை கொடுத்துருக்கோம். அந்த டைமில் வந்து நீங்கள் BLO 2 அவங்க மூலிமா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம், நாங்களும் மெசேஜ் பண்ணுவோம், ஸ்டேட்டஸ் போடுவோம். நிறைய இது மாதிரி விளம்பரம் மூலமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வரும்போது இப்போ 2022-25 தான் நிறைய பேருக்கு மேப்பிங் பண்ணாமல் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அதில் அந்த ஸ்லிப் எங்ககிட்ட இருக்கும்போது அதை வச்சு மேட்சஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நாங்கள் எழுதுறதுக்கு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் எல்லாம் கரெக்டான இதுவாகவும் வாங்க எண் வரிசை எண் நாங்கள் போட்டு தருவோம். நாங்கள் வரும்போது அவங்க எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றாங்க, என்னென்ன ஃபில் பண்ணி ஏற்கனவே ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பாங்க, என்ன ஃபில் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபில் பண்ணாங்க கொண்டு வராங்க. அவங்களுக்கு மெயின் 2022-25 அவங்க ஓட்டு போட்டிருந்தாலும் ஓட்டு வந்து அவங்க ஊரில் போட்டிருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்டோட இருக்கும், ஒய்ஃப் வரும்போது அவங்க வந்து அவங்க ஊரில் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ 2022 அவங்க கல்யாணம் ஆயிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க ஓட்டர் ஐடியும் எபிக் நம்பர் போட்டு வச்சு அந்த மாவட்டம் அதனுடைய வட்டம் சட்டமன்ற தொகுதியை போட்டு தான் அங்கே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அவங்க கிட்ட வரும்போது நாங்கள் கேட்போம், நீங்கள் 2002 ஓட்டு போட்டிருக்கீங்களா? 2002 வந்து நாங்கள் ஊரில் தான் ஓட்டு போட்டோம் அப்படி சொல்லுவாங்க சில பேர். அப்போ 2002 ஊரில் போட்டால் அவங்க உறவினர் பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க தாத்தா பாட்டி அவங்க அப்பா யாராச்சும் ஒரு உறவினரை போட்டு அவங்க எப்படி நம்பர் வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நாங்கள் இப்போ இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலியாக பிரிஞ்சு வந்துடுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணதுலேருந்து அவங்க மாமியார்ட்ட அவங்க பேச மாட்டாங்க, அவங்க தொடர்பு இல்லை. அப்போ அவங்க ஒய்ஃபோட ரிலேஷன் சொல்லிட்டு அவங்க பேர் அவங்ககிட்ட கேட்க முடியாதுல்ல. அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷமாவே அவங்க பேசுறதே இல்லை. அப்போ அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா என்ன பண்றது? அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு அவங்களோட தாத்தா பேர் வச்சு நாங்கள் எடுக்கிறோம். அவங்களுக்கு 2022-25 ஃபார்ம் வச்சு அவங்க வச்சு நாங்கள் எடுத்துருக்கோம். நாங்கள் எடுக்க முடியும். எபிக் நம்பர் இல்லைனாலும் ஒரு முறை பேர் மட்டும் இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஆமாம், அதாவது ஓட்டர் ஐடி எபிக் நம்பர் இல்லைனாலும் உறவு முறைக்கு அவங்க பேர் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ அப்பானா அப்பா பேர் ஆனால் இல்லை டெத்து, அம்மானா அம்மா பேர். சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேர் மென்ஷன் வச்சு நாங்கள் மேப்பிங் பண்ணுறோம். நாங்கள் இருக்கிறாங்கன்னா அப்போ வாங்கலையே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் அவங்க பேர் மட்டும் மென்ஷன் பண்ணி நம்ம எழுதி மேப்பிங் பண்ணுவோம். ஆமாம், எடுக்க முடியும், நம்மளால எடுக்க முடியும். ஆமாம், அதாவது ஒரே சட்டமன்ற தொகுதி இருக்கும்போது கண்டிப்பாக எடுக்க முடியும். ஊரில் இருக்காங்கன்னா அவங்க ஃபோன் போட்டு கேளுங்க அப்படி சொல்கிறோம். தொடர்பே இல்லைன்றது வெறும் பேர் மென்ஷன் பண்ணாலே போதும், பேர் மென்ஷன் பண்ணாலே போதும். அது அவங்களோட பயம் என்னன்னா பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டா ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல எங்க பேரை வைக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்றாங்களோ. ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு அங்கே ஃபோன் நம்பர்ஸ் வாங்குறோம், கால் பண்ணி இது ரீகரெக்ஷன் இருக்கு, நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எழுதுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணும் ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் சொல்கிறோம். ரீகரெக்ஷன் கண்டிப்பாக போகாது. இல்லை, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுல இருக்குது. நமக்கு புரிய வச்சாலே போதும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னென்ன காலம்ஸில் என்னென்ன பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபார்ம்ஸ் கொடுக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது ஓகே தான் வர்றாங்க. டேட்டா என்ட்ரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இதே தான் வரும். ஆனால் மேப்பிங் பண்ணிட்டு பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நாங்கள் அப்படி ஸ்கேன் பண்ணும்போது நாங்கள் இது வரைக்கும் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, ஓகே தான் இருக்கு. இனிஷியல் இல்லாமல் தான் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. இனிஷியல் இல்லாமல் தான் எழுதுறாங்க, அப்படி நம்ம புதுசாக 2025 பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஓகேவா தான் இருக்கும். அவங்களுக்கு அப்படி பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் நெக்ஸ்ட் கேம்ப் போடும்போது அவங்களுக்கு என்ன 8 ஃபார்ம் கொடுத்து நாங்கள் அவங்க கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஒருவேளை அவங்களுக்கு மிஸ்டேக் இது இருந்துச்சுன்னா இல்லாத அளவுக்கு தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் இல்லாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். ஒருவேளை கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கேம்பில் 8 ஃபார்ம் கொடுத்து நாங்கள் பண்ணிடுவோம். நாங்கள் அதனால் மேக்ஸிமம் கரெக்ஷன் இல்லாமல் தான் அவங்களுக்கு தான் நாங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக போகிறாங்க. கேம்பில் வந்து எங்களுக்கு வந்து சில இது என்ன ஃபார்ம் வச்சுட்டு புரியல, எனக்கு பார்த்தா தலை சுற்றுது எனக்கு அப்படின்வாங்க. நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு இது ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அவங்களுக்கு தெரியலாத பட்சத்தில் நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். 2022-2025 புக்கு வச்சு அவங்களுக்கு கம்பேர் பண்ணி அவங்களுடைய வரிசை என்ன சீரியல் நம்ம போட்டு தான் கொடுக்குறோம். நம்ம தொகுதி மாறும்போது ஆமாம்
அங்கே வந்து என்ன இதுவும் கேட்டு அப்போ நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த தொகுதியில் என்ன நம்பர் வரும் சொல்லிட்டு கேட்டு பார்க்குறோம். யார்கிட்ட கேட்பீங்க நீங்க? பக்கத்தில் இருக்க மெம்பர்ஸ் கிட்ட வந்து கேட்போம். அதாவது இந்த டைமில் வந்து இப்போ இவங்க இருக்காங்கன்னா 2015 இருக்கு, அவங்க வரிசை எண் வந்து 59. அதுக்கு முன்னாடி அவங்க எங்கேனாலும் 100ல் இருந்தாங்க. அதனால வந்து மேப்பிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து அவங்க இல்லைன்னா கூட அவங்க ஃபாதர்ஸோட நேம் வச்சு நாங்கள் இது பண்ணுறோம். கண்டுபிடிக்க முடியும். கவிதா ஐசிடிஎஸ் டீச்சர், எங்கள் பிஓல பூத் லெவல் ஆஃபீஸர்.